தங்கமயிலின் கோடை கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 4000 ரூபாய் முதல் 6000 ரூபாய் வரை தள்ளுபடி. 20 கிராம் மற்றும் அதற்கு மேல் தங்கம் வாங்குபவர்களுக்கு 6000 ரூபாய் வரை தள்ளுபடி. தங்கமயில் ஜுவல்லரி. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், இந்த சட்டத்தில் ஒரு சட்ட திருத்தம் மார்ச் மாதம் கொண்டு வந்தாங்க. நம்ம இப்போ ரீசெண்டாக தான் டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட் அதில் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டில் அந்த சட்டம் ஆல்ரெடி அமலில் இருக்குது. அதில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறது தான் இந்த எக்ஸ்பிளைனர். ஆஸ் யூஷுவல் எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது சிறுபான்மையினருக்கு எதிரானது, அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் இது முடக்குது அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் தமிழக முதல்வரும் எழுப்பியிருக்காங்க, நிறைய பேர் எழுப்பியிருக்காங்க. ஸோ இந்த சட்டம் என்ன, இதில் வந்திருக்கிற சட்ட திருத்தம் என்ன அப்படிங்கிறது பார்க்கறது தான் இந்த எக்ஸ்பிளைனர். இந்த FCRA ஆக்ட் கொண்டு வந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடியூஸ்ட் இன் 2010. ஸோ இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்த சட்டம் இல்லை, இது 2010 இந்த FCRA ஆக்ட் வந்துருச்சு. இதில் என்னென்னா, எதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா, நம்மளுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய இந்த மாதிரி ஃபாரின் கவர்மெண்ட் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரீஸ், அவங்களோட ஏஜென்சிஸ், ஃபாரின் கம்பெனிஸ், ட்ரஸ்ட்டு, இல்லை சில குடிமக்களே ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு ஃபண்ட்ஸ் அனுப்புவாங்க. எதுக்குன்னா, இந்த மாதிரி NGOஸ்க்கெலாம் அனுப்புவாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸு அந்த மாதிரிலாம் கட்டி வில்லேஜஸ்லாம் எம்பவர் பண்ணுறதுக்காக அவங்க அனுப்புவாங்க. ஸோ அந்த ஃபண்ட்ஸை ரெகுலேட் பண்ணணும், அது தப்பானவங்க கைக்கு போயிடக்கூடாது. முக்கியமாக டெரர் ஹேண்ட்லிங், இல்லீகல் ரிலீஜியஸ் கன்வர்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. அந்த ஃபண்ட்ஸு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சட்டம். த லா ஹஸ் அண்டர்கான் அமெண்ட்மெண்ட்ஸ் இன் ஸோ இது அந்த 2010க்கு அப்புறமா 2016, 18, 2020 3 வருஷமும் இதில் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போவும் இப்போ கம்ப்ளீட்டாக அந்த ஃபாரின் ஃபண்ட்ஸ்லாம் நிறுத்திடல. ஒரு அசோசியேஷன் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கி தான் இந்த ஃபண்ட்ஸ்லாம் வாங்குவாங்க. அது இன்னமும் நடந்துகிட்ருக்கு. அதாவது 5 வருஷத்துக்கு நீங்கள் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ரினிவல் 5வது வருஷம், அதாவது 4.5 வருஷம் முடியறதுக்குள்ளாரையே நீங்கள் அது ரினிவல் பண்ணுறதுக்காக நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணணும். இது ஒன்றும் கஷ்டமான ப்ராசஸ். இது மாதிரி நான் இந்த NGO நடத்துகிறேன், எனக்கு இங்கே ஃபண்டு வருது, அதை நான் இந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, அது நீங்கள் கணக்கு சரியாக காமிச்சிட்டு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் ரெனியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வர்றதில் எந்த பாதிப்பும் கிடையாது. இப்போ வந்திருக்கிற அமெண்ட்மெண்ட் என்னென்னா, மார்ச் 25ஆம் தேதி இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ மட்டும் 16,000 அசோசியேஷன் அந்த FCRAல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னல, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அது மாதிரி 16,000 அசோசியேஷன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு அப்ராக்சிமேட்லாக 22,000 கோடி ரூபாய் வெளிநாட்டிலேருந்து உள்ளே வருது. ஸோ ஆப்வியஸ்லி இவ்வளோ பெரிய அமௌண்ட் உள்ளே வரும்போது அது சரியான கைக்கு தான் போகுதா, சரியானவங்க தான் அதை ஹேண்டில் பண்ணுறாங்களா, கரெக்டான பர்பஸ்க்கு தான் அது யூஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கறது ஒரு கவர்மெண்ட்டோட வேலை. ஸோ எய்ம்ஸ் டு என்ஹான்ஸ், இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எய்ம்ஸ் டு என்ஹான்ஸ் டிரான்ஸ்பரன்சி அண்ட் என்ஷூர் ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். நம்ம முன்னாடி சொன்னது என்னென்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் 5 வருஷத்துக்கு முடியறதுக்குள்ளே அதை ரெனியூ பண்ணணும். அப்படி இப்போ நீங்கள் பண்ணலை அண்ட் ஒரு 6 மாதம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணாமலே இருக்கீங்கன்னா, அப்போ அந்த ஆர்கனைசேஷன் ஒரு ப்ராப்பர் அமைப்புக்குள்ளே வராது. ஏன்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த NGOவை யார் கட்டுப்படுத்துவா, அந்த சொத்துக்களை யார் கட்டுப்படுத்துவா அப்படிங்கிறதுக்கான கண்ட்ரோல் ஒரு தெளிவாக இல்லை. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட்டில் இந்த திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ரெகுலேட் ஹேண்ட்லிங் ஆஃப் அசட்ஸ் டியூரிங் சஸ்பென்ஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். கரண்ட் ஆக்ட் லேக்ஸ் கிளாரிட்டி ஆன் த ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் ஃபர்தர் மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த சொத்துக்களை யார் மேனேஜ் பண்ணுவாங்கங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இல்லாததுனால தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்ன சொல்லுது, ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கேன்சல், சஸ்பெண்டட் ஆர் ceases to exist. அப்போ என்ன பண்ணுதுன்னா, இந்த அமெண்ட்மெண்ட் பில் ப்ரப்போசஸ் a new authority to manage assets. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு அமைப்பு மாதிரி போட்டுட்டு, அந்த அமைப்பு நீங்கள் திரும்ப சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும், இல்லை அந்த சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும் அந்த அமைப்பு அந்த அசட்ஸை பார்த்துக்கும். ஸோ தட் அந்த சொத்து மூலியமாக வர இது வேற கைக்கு போயிடக்கூடாது, தவறாக அதை ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைப்பு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்வொர்க், சூப்பர்விஷன், மேனேஜ்மெண்ட் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் சச் அசட்ஸ். எப்போலேருந்துன்னா
from the date of cancellation these funds and assets will come under the control of authority in a prescribed manner. ஸோ யாரும் எடுத்துக்க போகிறதில்ல, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நீங்கள் திரும்ப சர்டிஃபிகேட் ரெனியூ பண்ணிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி எந்த அசோசியேஷன் எந்த என்ஜிஓ அந்த ஃபண்ட்ஸை வாங்கிட்டு இருக்கோ அவங்களே அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த சஸ்பென்ஷன் பீரியட் ரெனியூவல் பீரியட் டைமில் மட்டும் அதை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆர்கனைசேஷன் மட்டும்தான் இப்போ வந்து இவங்க கொண்டு வந்திருக்காங்க. த பில் ஆட்ஸ் தட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டீங்க, நான் ஒரு ஸ்கூலோ ஒரு ஹாஸ்பிட்டலோ கட்டுறேன் அப்படின்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நான் வாங்கிடுறேன். பட் 5 வருஷத்துக்கு அப்புறமா நான் அது ரெனியூ பண்ணல, அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து நான் வந்து வாங்கலை அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து கேன்சல் ஆகிடும். எப்போன்னா நோ அப்ளிகேஷன் ஃபார் ரெனியூவல் வாஸ் மேட். ஆப்வியஸ்லி நான் ரெனியூ பண்ணேன்னா கேன்சல் ஆகிடும். ரெனியூவல் ஹஸ் பின் டினைட். இல்லை நான் அப்ளை பண்ணுறேன், அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு நான் வேறு ஏதாவது ரீசனுக்காக பண்ணுறேன்னா அப்போ வந்து தே ஹாவ் த அத்தாரிட்டி டு கேன்சல் த ரெனியூவல். அந்த மாதிரி டைம் இல்லாட்டி ரெனியூவல் இஸ் நாட் அப்ளைன் பிஃபோர் எக்ஸ்பைரி. சப்போஸ் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸ்பயர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் 6 வருஷம் கழித்து தான் நீங்கள் ரெனியூவலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் அப்ளை பண்ணணும். யூ கேனாட் ரெனியூ தட். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் உன்னோட சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சொத்துக்கள் இப்போ வந்து ஒரு டெம்பரவரியாக எப்போ எடுத்துப்பாங்கன்னா த டிசிக்னேட்டட் அத்தாரிட்டி மே யூட்டிலைஸ். அந்த இப்போ வந்து நீங்கள் வந்து ரெனியூ 5 வருஷம் ஆயிடுச்சு, நீங்கள் ரெனியூ பண்ணல, பட் இப்போ தான் நீங்கள் ரெனியூ பண்ண கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் திரும்ப வர வரைக்கும் அந்த அசட்ஸ்க்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்க வந்து அந்த ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் ரெனியூ பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் வந்துருச்சுன்னா அந்த மொத்த கண்ட்ரோலும் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி மே யூட்டிலைஸ் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் டு மேனேஜ் த அசட்ஸ் அண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். த அத்தாரிட்டி வில் ரிட்டர்ன் த அன்யூட்டிலைஸ்ட் கான்ட்ரிபியூஷன் அண்ட் அசட்ஸ் upon renewal or restoration of registration or issuance of fresh registration. ஸோ இதில் கிளியராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சஸ்பென்ஷன் பீரியட் அந்த ரெனியூவல் பீரியடில் அந்த சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கு நாங்கள் அங்கே இருப்போம். நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க இல்லை ரெனியூவல் வாங்கிட்டீங்கன்னா கொடுத்துட்டு நகர்ந்துருவாங்க. இது வந்து பெர்மனண்ட்டாக இந்த ஆர்கனைசேஷனே மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அது எப்பன்னா இதுதான் வந்து பெர்மனெண்ட்லி யூட்டிலைசேஷன். அதாவது இப்போ நான் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து வாங்கிடுறாங்க, நான் வந்து ஒரு ஸ்கூல் கட்டுறேன், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறேன், இல்லாட்டி வில்லேஜில் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு வாங்கிட்டு அவங்க அந்த சர்டிஃபிகேட்டை ரெனியூவே பண்ணலை, அவங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லை அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த என்ஜிஓவை யார் நடத்துகிறாங்க, என்ன பர்பஸ்க்காக நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. இல்லை 5 வருஷத்துக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரெனியூ பண்ணலைன்னா ஆப்வியஸ்லி அந்த சொத்துக்கள் அந்த இதை வந்து இவங்க வந்து அந்த எந்த ஆர்கனைசேஷன் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த ஆர்கனைசேஷன் கிட்ட போகும். இன்னொரு கண்டிஷன் எப்போ போகும்னா இப்போ ஒரு பர்சன் நான் அப்ளை பண்ணுறேன், நானே இல்லை அப்படின்னா அப்போ எப்படி என்னோட என்ஜிஓ ரன் ஆகும்? ஸோ அந்த மாதிரி சமயத்துலையும் if the concerned person fails to obtain a fresh registration or get the registration renewed or restored, எனக்கு அந்த ஐடியாவே இல்லைன்னா ஆப்வியஸ்லி அவங்க வந்து பெர்மனெண்ட்டாக அவங்க கண்ட்ரோலில் போயிடும். when a person who was previously permitted to accept the foreign contribution ceased to exit, அவர் வந்து இல்லவே இல்லை அப்படின்னா ஆப்வியஸ்லி நான் தான் வாங்கினேன், நானே இல்லைன்னா என்னோடய சொத்துக்கள் எப்படி கண்ட்ரோல் ஆகும்? ஸோ அந்த மாதிரி டைம்லையும் அது வந்து பெர்மனெண்ட்டாக இவங்கள்ட்ட போயிடும். அதை என்ன சொல்கிறாங்கன்னா த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி ரெக்வயர்ட் டு அப்ளை த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அண்ட் அசட்ஸ் பெர்மனெண்ட்லி வெஸ்டட் ஃபார். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து பப்ளிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம், அந்த அசட்ஸை பப்ளிக் பர்பஸ்க்காக it may transfer such assets to ministries, departments or agencies to the central, state or local governments. என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஆர்கனைசேஷன் அந்த சொத்துக்களை எடுத்துகிட்டு அப்போ கூட யார் எடுத்துக்க போகிறாங்க, டு த சென்ட்ரல், ஸ்டேட் ஆர் லோக்கல் கவர்மெண்ட்ஸ். இட் மே ஆல்சோ டிஸ்போஸ் த்ரூ சேல் ஆர் அதர் ப்ராசஸ். ஸோ இப்போ யாருமே இல்லை, சர்டிஃபிகேட்டும் ரெனியூ பண்ணலை, அந்த சொத்துக்களை ப்ராப்பராக பராமரிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா அதை எடுத்து பப்ளிக் வெல்ஃபேருக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் ரெனியூ பண்ணிட்டீங்க, இல்லை உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் வாங்கிட்டுருக்கீங்க, கரெக்டாக அந்த பர்பஸ்க்காக தான் இப்போவும் வாங்குறீங்கன்னா அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் இது ஒன்று வாங்கிட்டு வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுறேன், இல்லை நான் சர்டிஃபிகேட் ரெனியூ பண்ணலை, அந்த மாதிரி பட்சத்தில் மட்டும்தான் ஒரு ப்ராப்பர் ஃப்ரேம் ஒர்க் வேணும். ஏன்னா 22,000 கோடிங்கிறது சாதாரண அமௌண்ட் இல்லை, அது வேறு யார் கைக்கு வேணால் போய் சேரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒன்று வாங்குறேன்னா என்னோட டியூட்டிஸ் என்ன அப்படின்னு இந்த அமெண்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ப்ரொவைடிங் கம்ப்ளீட் ஆக்சஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வருஷம் 2,000 கோடி வருது,
இந்த ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வருது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் கணக்கு காட்ட வேண்டியது நம்மளோட கடமை. ஸோ அந்த கணக்கு காட்டணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. கணக்கு கட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் 2000 கோடி வாங்குங்க, 3000 கோடி வாங்குங்க, பட் எங்கேருந்து வாங்குறீங்க, எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும். அண்ட் உங்கள் கணக்கு அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் அசட்ஸை வந்து நீங்கள் வந்து வேறு யாருக்காகவும் கொடுக்க முடியாது. மெயின்டைனிங் அசட்ஸ் அண்ட் இது அதுதான் அந்த கவர்மெண்ட் அந்த சூப்பர்வைசரிக்கில் நீங்கள் இருந்தீங்க, நீங்கள் வந்து ப்ராப்பராக கணக்கு காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நிஜமாகவே நீங்கள் சர்வீஸ் மைண்டடுக்காக வாங்குறீங்க, புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வாங்குறீங்க, எஜுகேஷனுக்காக வாங்குறீங்க, அந்த ஃபண்ட்ஸ் வந்து ரிலீஜியஸ் கன்வர்ஷனுக்கோ இல்லை டெரரிஸ்ட் கையிலோ அந்த மாதிரி கையிலலாம் போகாமல் ப்ராப்பராக யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நீங்கள் போகுது, நீங்கள் கணக்கெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் வர்றதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது மதத்துக்கு சம்மந்தப்பட்டதே கிடையாது. ஸோ இதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில பர்சன்ஸ்க்கு மட்டும் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம். ஆப்வியஸ்லி இந்த நீங்கள் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். எலெக்ஷன் கேண்டிடேட்டுக்கு ஃபாரின் ஃபண்ட் வர முடியாது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஆப்வியஸ்லி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வெளியிலேருந்து வாங்கி என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன என்ஜிஓவை ரன் பண்ண போகிறாங்க, அவங்க வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஜட்ஜஸ், லெஜிஸ்லேட்டர்ஸ் அண்ட் நியூஸ் ஏஜென்சிஸ் உங்களுக்கு தெரியும், ஃபாரின்லேருந்து காசு வாங்கிட்டு இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக எழுதுகிறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏஜென்சிஸ் இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஃபண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னா மெயினாக என்னென்னா அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க, திஸ் மூவ் எய்ம்ஸ் டு ப்ரிவெண்ட் மிஸ்யூஸ் ஆஃப் ஃபாரின் ஃபண்ட்ஸ் அண்ட் என்ஷூர் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு நாட் ஹார்ம் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட். அதுதான் டெரரிஸ்ட் கையில் போயிடக்கூடாது. அண்ட் ஃபோர்ஸ்ஃபுல் ரிலீஜியஸ் கன்வர்ஷன்ஸ், கட்டாய மதமாற்றம், காசு கொடுத்து கட்டாய மதமாற்றம் பண்ணுறவங்க, நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக போகிறவங்களுக்கு மட்டும்தான் இது பிரச்சனையே தவிர ப்ராப்பராக இந்த ஃபண்ட்ஸை யூட்டிலைஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணுறவங்க, ப்ராப்பராக கணக்கு காட்டுறவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்போ கொண்டு வந்திருக்கிற அமெண்ட்மெண்ட் என்னென்னா, நீங்கள் சர்டிஃபிகேட் ரெனியூ பண்ணலை, இல்லை உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, அந்த மாதிரி டைமில் அந்த அசட்ஸை யார் மெயின்டைன் பண்ணுவாங்கங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர் ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும்தான் இந்த அமெண்ட்மெண்ட்டில் புதுசாக ஆட் பண்ண ஒரு விஷயம். ஸோ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆக்டில் வந்து உங்களோட மொத்தமாக நிறுத்த போகிறாங்க, இது சிறுபான்மையினருக்கு அகைன்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி.